வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா, குரங்கும் மற்றும் முதலையும். அதாவது முன்னொரு காலத்துல ராமுங்கிற ஒரு குரங்கும், ரமேஷுங்கிற ஒரு முதலையும் வாழ்ந்து வந்துச்சு. அவங்க 2 பேரும் நெருங்கிய நண்பர்களா நீண்ட காலமா இருந்தாங்க. இந்த ராமுங்கிற இந்த குரங்கு என்ன பண்ணும்னா, மரத்துல ஏறி இந்த குரங்கு ராமுங்கிறது என்ன பண்ணும்னா, மரத்துல ஏறி நவா பழத்தெல்லாம் நெறைய பழுத்து இருக்கும். அந்த நவா பழத்தெல்லாம் பறிச்சு, பறிச்சு இந்த ரமேஷுங்கிற இந்த முதலைக்கு கீழ தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த ரமேஷுங்கிற முதல்ல என்ன பண்ணும், சாப்பிட்டுட்டு, "நண்பா நல்லா இருக்கு நண்பா. உனக்கு நான் வந்து உனக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லு. நான் குளத்துலேருந்து எடுத்துட்டு வந்து தரேன். என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்றேன் ரம்பான்னு" ரொம்ப பாசமா அந்த குரங்கு நண்பன் ராமுவும், முதல நண்பன் ரமேஷும் ரொம்ப க்ளோஸா, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அப்படி நல்லபடியா அவங்க இருக்கிற காலகட்டத்தில, இந்த ரமேஷுங்கிற நண்பனுக்கு இந்த முதல நண்பனுக்கு அவங்க வீட்ல பொண்ணு பார்த்து வச்சு, ஒரு முதல அதான் அந்த ரமேஷுங்கிறது ஒரு முதல தான். அதுக்கு வந்து ஒரு பெண் முதலைய திருமணம் பண்ணி வச்சாங்க. அந்த ரமேஷோட வீட்ல. இப்ப அந்த ஒரு நீண்ட காலம் ஆச்சு. இந்த குரங்கு நண்பன் வந்து நீண்ட காலமா அந்த குரங்கு நண்பனுக்கு வந்து அந்த ரமேஷோட வீட்டுக்கு போகணும்னு ஆசை. ஆனா அது குளத்துக்கு அடியில இருக்கு. அது போ முடியாது. மூச்சு விட முடியாதுன்னு அந்த குரங்குக்கு தெரியும். அதனால அந்த மாரி இருக்கிற காலகட்டத்தில என்ன ஆச்சுன்னா, அந்த முதல ரமேஷுங்கிற அந்த முதலையோட மனைவி வந்து இப்ப ரொம்ப நாளா நோட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இந்த ராமுங்கிற குரங்கு நல்லா இருக்கே! இதோட இதயத்த சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இதோட மூளைய சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா டேஸ்ட்டா இருக்குமேன்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. யாரு? ரமேஷோட பொண்டாட்டி அந்த முதல. அது வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. எப்படி வந்து இந்த குரங்க சாப்பிடலாம் அப்படின்னு. பிளான் பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு நாள் வந்து அதோட கணவனான ரமேஷுங்கிற அந்த முதலைக்கிட்ட சொல்லியிருக்கு. இந்த மாரி எனக்கு நாளைக்கு பொறந்த நாளு. எனக்கு உங்க நண்பன் குரங்கு நண்பனோட மூளையும் இல்லாட்டி இரையும் அது 2த்துல ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சொன்னோன்னே இது வந்து என்னென்னமோ சொல்லி பார்த்துருக்கேன். அவன் என்னோட நெருங்கிய நண்பன்றி. என்னெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது. நான் வந்து இவ்வளோ நாள் நீண்ட காலமாக நண்பனாக இருந்தேன் அந்த குரங்கு நண்பனோட. ராமு வந்து என்னோட உயிர் நண்பன். அவனை போய் இந்த மாதிரி கொல்லணுங்கிறியே, அவனோட மூளையை சாப்பிடணுங்கிறியே, வெக்கமா இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கு. யாரு? ரமேஷுங்கிறது முதல்ல. இதெல்லாம் கேட்டுட்டு எனக்காண்டி செய்வீங்களா மாட்டீங்களா அப்படின்னு ஒரே வார்த்தையா போட்டிருக்கு. யாரு? அந்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா அந்த பெண் முதல்ல. நாளைக்கு பிறந்த நாள் எனக்காண்டி செஞ்சீங்கன்னா அவங்களோட வாழுவேன், இல்லாட்டி நான் வாழ மாட்டேன் அப்படின்னு ஒரே வார்த்தையா சொல்லியிருக்கு. அப்படி சொன்னோன்னே வேற எதுவும் பண்ண முடியல. அதான் மனிதர்கள் மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ மாறிக்கிறது தானே வாழ்க்கை. அந்த முதலையே என்ன பண்ணும்? உடனே அந்த முதல்ல என்ன பண்ணுச்சுன்னா, தன்னோட நண்பனை ஏமாத்தி கூட்டிட்டு வந்து பொண்டாட்டிக்கு கொடுத்துருவோம், இல்லாட்டினா அவ கோச்சிக்கிட்டு போயிடுவா, நம்ம அப்புறம் நம்மளோட வாழ மாட்டா அப்படின்னு அந்த முதல்ல பொண்டாட்டி போயிருமோ நம்மளை விட்டுட்டுன்னு முதல்ல ஓடிருமோன்னு பயந்துக்கிட்டு ரமேஷுங்கிற முதல்ல என்ன பண்ணுச்சுன்னா, அந்த குரங்கு நண்பன்ட்ட அன்பா வந்து ஒரு நாள் பேசினுச்சு. நண்பா, என்னோட வீட்டை உனக்கு சுத்தி காட்டுறேன், நீ வா, என் முதுகுல உட்காந்துக்கோ, நான் மேலாப்லயே போறேன், நீ இப்படியே மேலேயே உட்காந்துக்கோ, நான் உள்ள போயிட்டேன்னா உன்னால மூச்சு விட முடியாதுல்ல நண்பா அப்படின்னு ராமுங்கிற அந்த குரங்கு நண்பன்ட்ட அந்த ரமேஷுங்கிற முதல்ல சொல்லுது. இதை கேட்ட அந்த குரங்கு சரின்னு சொல்லிட்டு அந்த ரமேஷுங்கிற முதல்ல முதுகுல ஏறி உட்காருது. உட்காந்துட்டு கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அப்படியே இப்படி சுற்றி வராங்க. சுற்றி வந்தால் அழகான இயற்கையெல்லாம் ரசிக்குது அந்த குரங்கு. ரசிக்கிறப்ப அப்புறம் புரிஞ்சுக்குது, ஆக அவ்வளோ அழகான இடங்கள்லாம் இருக்கே, வாழைத்தோட்டம்லாம் தெரியுது. முதல்ல அந்த வாழைத்தோட்டத்தில் இறக்கி விடுது, வாழைப்பழம் பறித்து சாப்பிடுது அந்த குரங்கு. அப்புறம் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஏறுது. அப்புறம் இன்னொன்று கரையை கொண்டு போய் கூப்பிடுது. கரைக்கு கொண்டு போய் விட்றப்ப அங்கே என்ன ஆகுதுன்னா, அங்கே உள்ள ஒரு கொய்யா மரத்தில் ஏறி கொய்யாப்பழம் பறித்து முதலைக்கு 4 போட்டுட்டு இதுவும் சாப்பிடுது, ராமுங்கிற அந்த குரங்கும். அப்படி பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு கட்டத்தில் அந்த குளத்துக்கு நடுவில் போகிறப்ப அந்த முதல்ல நைஸாக சொல்லுது, இந்த மாதிரி என் மனைவி வந்து உன்னோட மூளையை கேட்டா சாப்பிட்றதுக்காண்டி, என்னால் எதுவும் சொல்ல முடியலை, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை, வலுக்கட்டாயமாக போயிடுச்சு, அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, அந்த குரங்கு யார்? அறிவாளியான குரங்கு.
ராமுங்கிற குரங்கு அறிவாளியான குரங்கா. உடனே என்ன பண்ணிடுது, அது சொல்லுது, அட நண்பா, நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல நண்பா, முத நாளே நான் எடுத்துட்டு வந்திருப்பேனே. நான் இப்போ தான் அதை வந்து துவைச்சி ஊற வச்சு காய வச்சுட்டு வந்திருக்கேன். நீ என்னன்னா இப்படி திடீர்னு கேட்குறியே அப்படின்னு சொன்னான்னா, அடடா நீ மறந்து வச்சுட்டு வந்துட்டியா, சரி இரு நான் போய் உன்னைய நான் அந்த இடத்துல இறக்கி விட்றேன், நீ மரத்தில் ஏறி எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வந்தோன்னா நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லுது. யாரு? ரமேஷுங்கிற அந்த முதல்ல அந்த குரங்குகிட்ட சொல்லுது. உடனே சரின்னு 2 பேரும் போகிறாங்க கரைக்கு. கரைக்கு போனவுடனே அந்த குரங்கு ஜம்ப் பண்ணி மரத்தில் ஏறிட்டு, ஓ போடா முட்டா முதலே, நீலாம் ஒரு நண்பனாடா, என் மூளையே திங்க பார்க்குறீங்களடா மனைவி நின்று சேர்ந்து அப்படின்னு திட்டிட்டு, உங்கள் நட்பே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலையோட நட்பை கட் பண்ணிட்டு போயிடுது. இந்த முதலைக்கும் தர்ம சங்கடமாகி அதுவும் அன்னையிலேருந்து இந்த குரங்கு இருக்கிற பக்கத்தே வர்றது கிடையாது. தன்னோட மனைவியால் நம்மளோட நட்பு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. அங்கே போனால் பொண்டாட்டி முதல்ல திட்டுது, ஏங்க அந்த குரங்கை விட்டுட்டு வந்தீங்க, இந்த கொஞ்சம் அறிவு கூட இருக்காது அப்படின்னு திட்டுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு யாரோட சேரணுமோ அவங்களோட தான் சேரணும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் பல விதமான கதையெல்லாம் போடுறேன், யாரும் லைக் பண்ணுறது கிடையாது, ஷேர் பண்ணுறதும் கிடையாது, சப்ஸ்கிரைப்பும் பண்ணுறது கிடையாது. பல சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், க்ரியேட் பண்ணியிருக்கோம், நிறைய இதில் காப்பி ரைட்டு எல்லாமே ஃபெயிலு. இப்போ தான் நியூவாக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ சப்போர்ட் மை சேனல், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.